மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் யாரு கையில சொம்ப கொடுத்தது? அவன் தான் தூக்கி அடிப்பா தெரியல. எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் நீங்க குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் ரசிகர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். முன்னாடி வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி வாப்பானா பின்னாடி உட்கார்ந்து சண்டை வர்றீங்க. மரியாதை வீட்டுக்கு போயிரு. பார்க்க இஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க. தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்புதான். ஆனா தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதா தான். பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. போ நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணியில கண்டம் தான் சொல்லிட்டேன். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சின்ன பையன் தெரியாம பண்ண. நீ சின்ன பையனாடா? உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது அரசு பள்ளிகளில் வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு இவர்தான், இவருக்கு இதான் வேலை. புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப் பாரு, அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருந்த 40 நல்லா இருக்கும். உனக்கு சூட்டா இருக்கும். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்புகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். தேம்பார் ஓட்டம். நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்மா என்ன இப்படி நாறுது? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் சொன்ன ஒரு வரியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த மாமன்றத்திலே தமிழ்நாட்டிற்கு மின்சார தடையை அறிமுகம் செய்த திமுக எதற்கு மின்சார தடையை பற்றி பேசுகிறது என்று அவர் கேட்டார். உதயனா தம்பி நானா ஏன் முன்னால அப்பலாம் பேசாதடா நீ. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை மண்டாங்கட்டி பரம்பரை நீயே. டேய் சோனமுத்தா, டேய் சோனமுத்தா போச்சா. முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா திமுரா தௌலத்தா சொல்றேன். உதயனா தம்பி நானா பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரடா. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.